இந்த சொக்கலிங்கத்தை நம்பு. நான் உனக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணி இந்த விழாவை நிறுத்தத்துக்கு என்னால் முடிஞ்ச வேலைகளை செய்கிறேன். என்னை நம்பாதவங்கள தான் நான் ஏமாத்துவேன். என்னை நம்பினவங்கள நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து நான் காப்பாற்றுறேன். அவரோட 2 கிட்னியில் ஒரு கிட்னி ரொம்ப நாளாவே கெட்டு போய் ஃபங்க்ஷன் ஆகாம இருந்தது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ஃபெக்ஷன் இன்னொரு கிட்னியும் பாதிச்சிருக்கு. இப்ப அவருக்கு டயாலிசிஸ் பண்ற நிலைமை வந்திருக்கு. ஒரு கிட்னியே மனுஷா உயிர் வாழறதுக்கு போதும்பா. இன்னொரு கிட்னியை கொடுக்கறது அத்திம்பேர் மாதிரி தேவைப்படுறவாளுக்கு கொடுக்கதான்ப்பா. நான், கௌஷி அக்கா, வைஷ்ணவி அக்கா, எங்க 3 பேரோட கிட்னில யாரோட அத்திம்பேருக்கு சேருதோ நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம்ப்பா. ஹலோ மாமா, நான் கோதண்டம் பேசுறேன். சொல்லுப்பா. இன்னும் ஆபீஸ்க்கு ஸ்ரீவத்சன் வரல. என்னாச்சுன்னு ஃபோன் போட்டு விசாரிச்சா அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். என்னடா என்ன ஆச்சுடா மாப்பிளைக்கு? சுதர்சன் நல்லா குடிச்சிட்டு நேத்து ராத்திரி ஸ்ரீவத்சன் கூட தகராறு பண்ணிருக்கான். தகராறு முத்தி சுதர்சன் தள்ளி விட்டதுல ஸ்ரீக்கு ரொம்ப அடியாம். தலையில அதிகமா ரத்தம் வீணாயி ஸ்ரீவத்சன் மயக்கமாயி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டருங்களா இன்னும் 12 மணி நேரம் கழிச்சுதான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆபீஸ் அல்லோல் படுது மாமா. ஸ்ரீவத்சன் என்ன நடக்குமோன்னு கவலையோட எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இப்ப நானும் அங்கதான் போறேன் மாமா. பெருமாளே, இது என்னப்பா சோதனை? தலையில குண்டை தூக்கி போட்ட மாதிரி திரும்ப திரும்ப சோதனைகளா வந்துகிட்டு இருக்கேன். பெருமாளே, பெருமாளே, காலப்பூரா உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேனே, ஏன் இப்படி எங்களுக்கு அடுக்கடுக்கா சோதனைகள் பண்ற? என் பிள்ளைகளோட வாழ்க்கையை மட்டும் ஏன் இப்படி அடிக்கடி சோதனை பண்ற? என் குழந்தைங்க நேக்கு பிறந்ததை தவிர வேற என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு ஏன் இப்படி அடிக்கடி சோதனை கொடுக்கற? இப்பதான் கௌசி கல்யாணம் நின்று போய் நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையோட முகத்தை கூட பார்க்க முடியாம முகம் சின்ன பின்னமாய் கொடுமையா இறந்து போனாரு. அந்த சோகத்திலிருந்து நாங்க இன்னும் மீண்டும் வரல. அதுக்குள்ள எங்களுக்கு இப்படி ஒரு இடியா? எனக்காக இந்த விழாவை நடக்காம தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க சார், ப்ளீஸ். பயப்படாத, அப்படிலாம் உன்னை கைவிட்டுற மாட்டேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இந்த சொக்கலிங்கத்தை நம்பு. நான் உனக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணி இந்த விழாவை நிறுத்தத்துக்கு என்னால் முடிஞ்ச வேலைகளை செய்கிறேன். என்னை நம்பாதவங்கள தான் நான் ஏமாத்துவேன். என்னை நம்பினவங்கள நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து நான் காப்பாற்றுறேன். இந்த விழா நடக்காம இருக்க நான் உனக்கு உதவி பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். திடீர்னு நீங்க என்கிட்ட வந்ததும் வேற மாதிரி பேசின உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இப்போ ரொம்ப தைரியமா இருக்கு சார். பாஸ்கர், நம்ம திட்டத்தோட முதல் கட்ட நடவடிக்கையா சுரேஷை நான் படுக்க வச்சிட்டேன். 2வது பிளானை நீ செயல்படுத்தி இந்த விழாவையே நிறுத்திடு. 2வது பிளானை நீ தான் செயல்படுத்தணும். இது நாம ஏற்கனவே பேசினது தானே. சுரேஷ் படுத்தா விழாவை கேன்சல் ஆயிடும் நினைச்சோம். ஆனா அதையும் மீறி விழா நடக்க போதுன்னா உன்னோட 2வது பிளானை செயல்படுத்திட்டா இந்த ஃபங்க்ஷன் நின்று போறதோட அந்த ராஜரத்னத்தை பார்த்து இந்த ஊரே சிரிக்கும். சஞ்சய் பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுங்கிற அவனுடைய ஆசைக்கு நிரந்தரமான ஒரு முடிவு ஏற்பட்டுரும். ஃபர்ஸ்ட் பிளானை நான் செயல்படுத்தும் போது நான் வெளியே பப்ளிக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி நீ இப்ப செயல்படுத்த போற இந்த 2nd பிளானுக்கு நான் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து உனக்கு எல்லா உதவிகளையும் செய்றேன். தேங்க்ஸ் சார். ஆனா திட்டத்தை எங்க துவங்கிறது, எப்ப துவங்கிறது, யார்கிட்ட இருந்து துவங்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குங்க சார். என்ன பாடி, இது ஒரு சிம்பிள் மேட்ரு. இதுக்கு போய் இப்படி குழம்புறிய?
நான் சொல்றது கேளு. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். நீ விஷயத்தை முடிச்சிட்டு வா, உனக்கு பார்ட்டியே வைக்கிறேன். ஓகே சார். கௌசியோட வாழ்க்கையில நீ விளையாடின விளையாட்டை எங்க குடும்பத்தால தாங்க முடியல. அதுக்குள்ள பத்மாவோட வாழ்க்கையில குறுக்கிட பாக்குறியே, இது நோக்கே நல்லா இருக்கா? என்ன உன் கணக்குக்கு ஒரு உயிர் தானே தேவை? என்ன ஏன் உயிர் எடுத்துக்கோ, ஏன் உயிர் எடுத்துக்கோ. என்னப்பா பேசுறேன்? என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதப்பா, அவன் ஆத்துக்காரோட சேர்த்து வைப்பா. பெருமாளே. அப்பா, அத்தை பேருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி என்ன பேசிட்டு இருக்கே? அவா சீதா, பெருமாளே. பத்மா, ஏண்டி இப்படியே அவனை பார்த்து அழுதுண்டே இருக்கியேடி? நேத்து மத்தியானம் ஒரு அரை தோசை சாப்பிட்டது. இப்படி நீ பட்னியாவே கிடந்தா உன் உடம்பு என்னத்துக்காருது? இங்க பாரு, போ ஒரு வாய் காஃபியாவது குடி போ. ஸ்ரீவசனுக்கு ஒன்றும் ஆகாது. பது, போ, நான் சொல்றத கேளுமா. எப்படிம்மா சுயமா மூச்சு கூட விட முடியாம மரக்கட்ட மாதிரி எந்த ஒரு அசைவும் இல்லாம இப்படி ஆஸ்பத்திரியில வந்து படுத்துட்டு இருக்காரே, நேக்கு சாப்பாடு எப்படிமா இறங்கும்? அம்மா பத்மா, ஸ்ரீவத்சன் டிஸ்சார்ஜ் ஆகி ஆத்துக்கு வரத்தான் போறான். அவனுக்கு தேவையானதெல்லாம் நீ தான் பண்ண போற. அதுக்கு உனக்கு தெம்பு வேண்டாமா? அவர் எழுந்து உட்கார்ந்துட்டாலே என் உடம்புல நேக்கு யானை பலம் வந்துரும்பா. வருவாம்மா, அவன் நல்லபடியா வருவான். நீ ஏம்மா கவலைப்படுற? பத்மா, அப்பா அப்பா அப்பா, என் ஆத்துக்காரர் ஐசியூல இருக்காருப்பா. அழாதமா, அழாதமா, மாப்பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாதுமா. ஆமா, இப்ப எப்படிமா இருக்காரு? போய் பாருங்கப்பா, உங்க மாப்பிள்ளைய போய் பாருங்க. உங்க மாப்பிள்ளைய இந்த மாதிரி நீங்க பார்த்திருக்கவே மாட்டேன். கிழிஞ்ச நார் மாதிரி படுத்திருக்க. போய் பாருங்கப்பா. இல்லம்மா, இல்லம்மா, பெருமாளே, இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்காகவா என்ன உயிரோட வச்சிருக்கேன்? வருத்தப்படாதீங்க, நீங்களே அழுதா எப்படி? நோக்கு வேணும்னா என்ன எடுத்துக்கோப்பா. என் குழந்தைகளெல்லாம் வதைக்காதப்பா பெருமாளே. வருத்தப்படாதீங்க சம்பந்தி. எங்க குலதெய்வத்துக்கு ஆராதனையும் அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யறவர் நீங்க. உங்க பிரார்த்தனை கண்டிப்பா ஸ்ரீயை காப்பாத்தும். என்னோட பிரார்த்தனையும் பத்மாவோட மாங்கல்ய பலமும் மாப்பிள்ளையை காப்பாத்துதோ இல்லையோ, நீங்க பண்ண தர்மம் உங்க பிள்ளையாண்டனை கண்டிப்பா காப்பாத்தும். இடக்கைக்கு தெரியாம வலக்கையால நீங்க பண்ண தர்மம் கண்டிப்பா காப்பாத்தும். எத்தனை ஏழை பெண்களுக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுத்து நம்ம கோயிலையே வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேளே, வயிறார சாப்பிடும்படியா எத்தனை குடும்பங்களை வாழ வச்சிருக்கேள். அந்த மனசு பிரார்த்தனை உங்க பிள்ளைக்கு எதுவும் வராம காப்பாத்தும். பட்டாச்சாரி, இப்போதான் ஒரு பெரிய அடியை கொடுத்து உங்களை பெருமாள் சோதிச்சிருக்க. மறுபடியுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். பத்மா, நீ தைரியமா இருமா.
நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. நோக்கு ஒரு கெடுதலும் பெருமாள் செய்ய மாட்டார். ஏன்பா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கு. விதிமா, எல்லாம் விதி. இத பாருமா, நீ அழக்கூடாது. நான் மாத்திரம் ஏதாவது பிரச்சனைன்னா நீதான் எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும். இப்படி நீயே மனசு ஒடிஞ்சு போலாமாமா? அம்மாடி பத்மா, ஆம்படியானுக்கு ஒண்ணுன்னா பொண்டாட்டி பதறி போறது நியாயம்தான். உன்னோட பதட்டமும் கண்ணீரும் நியாயமா இருந்தாலும் இந்த நேரத்துல நீதாமா தைரியமா இருக்கணும். நீயே இப்படி அழுதுட்டா வயசுல மூத்தவா உன் மாமனார் மாமியார் அவளுக்கு யாருமா ஆறுதல் சொல்லுவா? அம்மாடி, கண்ணை தொடச்சுக்கூடா, கண்ணை தொடச்சுக்கூடா. டாக்டர், ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்த்தேடா. அவர் இப்ப எப்படி இருக்கார்? ஸ்ரீவத்சன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பகவானே. ஆனா ஒரு விஷயம், என்ன டாக்டர்? நாங்க அவருக்கு எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டோம். அதுல தலையில பட்ட காயத்தால அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன டாக்டர், ஆனா அவன் நானு கேள்விக்குறி போடுறேன். நாங்க அவரை செக் பண்ணி பார்த்ததுல அவரோட 2 கிட்னில ஒரு கிட்னி ரொம்ப நாளாவே கெட்டு போய் ஃபங்க்ஷன் ஆகாம இருந்தது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ஃபெக்ஷன் இன்னொரு கிட்னியும் பாதிச்சிருக்கு. இப்ப அவருக்கு டயாலிசிஸ் பண்ற நிலைமை வந்திருக்கு. என்னது, அவனுக்கு டயாலிசிஸ் பண்ற நிலைமை வந்துட்டா? சாரி, வேற வழி இல்ல. இப்படி 15 நாளைக்கு ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? அதனால அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணித்தான் ஆகணும். அவருக்கு எவ்வளவு சீக்கிரம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவரோட உயிருக்கு ரொம்ப நல்லது. டாக்டர், என்ன இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறேன்? நோய் என்ன நம்ம கிட்ட சொல்லிட்டா வருது, வந்துடுச்சு. நாம ஏதாவது வழி தேட வேண்டாமா? உங்க சொந்தக்காரங்கல்ல, ஐ மீன் உங்க பிளட் ரிலேஷன்ஸ்ல யாருக்காவது அவரோட பிளட் குரூப் ஒத்து போச்சுன்னா அவங்களோட கிட்னியை இவருக்கு டொனேட் பண்ணலாம். இல்லனா யாராவது ஒரு கிட்னி டோனரை பிடிச்சி கிட்னிக்கு ஏற்பாடு பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரம் ஆள் கிடைக்கிறாங்களோ உடனே ஆப்ரேஷனை வச்சுக்கலாம். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் டிசைட் பண்ணணும். ஐயோ பெருமாளே, என்னன்னா அது? பெருமாளே, என் தலையில எப்படி ஒரு இடியை தூக்கி போட்டுட்டாரு. பெருமாளே, நேக்கு தாங்கலையப்பா, பெருமாளே தாங்கலையே. அம்மா, பெரியம்மா உன்னை சாப்பிட கூட்டாங்க, வாமா. அம்மா வாமா, எனக்கு பசிக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். எழுந்து வாமா. நீ போய் சாப்பிடு, அம்மாவுக்கு பசிக்கல. என்னம்மா இது? நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். கிருஷ்ணா, இப்படி அடம் பிடிக்காத, சொன்னதை கேட்கணும். போய் சாப்பிடு போ. அம்மா, என்ன அந்த ஸ்ரீவத்சன் அங்கிளை நினைச்சு வருத்தப்படுறியா? நான் கோவிலுக்கு போய் பெருமாள் முன்னாடி நின்று ஒரு பாசுரம் பாடிட்டு வந்துட்டேன். அவருக்கு ஒன்றும் ஆகாதுமா. அம்மாடி, சாப்பிட போமா. பாத்து. என்ன துளசி இது? எதுக்கு இப்படி வருத்தப்படுற? உனக்கு பத்மாவோட புத்திய பத்தி தெரியாதா? அவ சாதாரணமா பேசும்போதே வாய் அதிகம். இப்ப பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு. காசு வேற சேர்ந்துருச்சு. ரங்கநாயகி அம்மா விட்டு மருமக பேச மாட்டாளா பின்ன? ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவா. அதுவும் உன்னை பார்த்துட்டா அவளுக்கு வெறுமாய மெல்றவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி. நான் அவளை பார்த்து கூட எதுவும் பேசலக்கா. நான் பாட்டுக்கு ரங்கநாயகி அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இவ எங்க இருந்து வந்தானே தெரியல, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி. பெருமாளே, என் மாப்பிள்ளை எவ்வளவு உத்தமமானவர். மத்தவங்க எல்லாரையும் நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைக்கிறவரு. இப்ப கூட
துளசிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவ கஷ்டப்படுறா, தனியாவே நின்று அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கா. அவ கஷ்டப்படுறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவ மேல இறக்கப்பட்டு அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சு அவளோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. அப்பேற்பட்டவருக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கிறது எந்த விதத்துல நியாயம்? தலையில் அடிபட்டு உயிர் போராடி படைச்சிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்பட்டோம். சட்டுன்னு இப்படி நீர்க்கு ஒளியாட்டு உடைஞ்சு போயிடுச்சே. இப்ப அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் டாக்டருக்கு சொல்றாங்க. பெருமாளே, அவரு நல்லபடியா பொழைக்கணும் பெருமாளே. அப்பா, என் விஷயத்துல என்னை ஏமாத்தி என் வாழ்க்கைய பறிச்சுட்ட பெருமாள் அக்கா விஷயத்துல அப்படி நடந்துக்க மாட்டார். அத்திமேர் ரொம்ப நல்லவர், அவருக்கு எதுவுமே ஆகாதுப்பா. கண்டிப்பா இப்ப அவரோட உடம்புக்கு வந்திருக்கிற பிரச்சனையில இருந்து அவர் மீண்டு வந்துருவார். அக்கா சொன்ன மாதிரி அத்திம்பேருக்கு எதுவும் ஆகாதுப்பா. நீங்க அவரை நினைச்சு வருத்தப்பட்டா உங்க உடம்பு தான்ப்பா கெட்டு போகும். நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் சகல விதத்திலையும் சோதனை பண்ணி பார்த்துட்டு இருக்க. இனி அவர் யாரையும் சோதிக்கவோ சோதனை செஞ்சு பார்க்கவோ இங்க யாரும் பாக்கி இல்ல. எவ்வளவோ சோதனைகளையும் அவமானங்களையும் நமக்கு தந்த அந்த பெருமாள் நம்ம வேண்டுகோளுக்கு தலை சாச்சு கண்டிப்பா அத்திம்பேரை பிழைக்க வைப்பாருப்பா. அம்மாடி, நானும் அந்த நம்பிக்கையில தாம்மா தைரியமா இருக்கேன். ஆனா மாப்பிள்ளை பிழைக்கிறதுக்கு நாம வச்சிருக்க நம்பிக்கை மட்டும் போதாதுமா. அவர் உயிர் வாழணும்னா அவரோட ரத்தத்தோட ஒத்து போற கிட்னி தேவைப்படுதுமா. அவரோட கிட்னியை எடுத்துட்டு அவருக்கு வேற கிட்னியை பொறுத்தணும்னு டாக்டருக்கு சொல்றாங்கம்மா. அம்மாடி, இந்த லோகத்துல கிட்னியை தானமா கொடுக்கறதுக்கு யாருமா முன் வராங்க? அப்படியே முன் வந்தாலும் அது நம்ம மாப்பிள்ளையோட கிட்னியோட ஒத்து போய் ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணுமேம்மா. எல்லாத்துக்கும் மேல யாருமா இப்போ மாப்பிள்ளைக்கு கிட்னி கொடுக்க இருக்காங்க? நீ ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே நான் ரொம்ப பயந்த துளசி. ஸ்ரீவத்சன் சார் சாதாரண மனுஷனா? அவர் எனக்கு தெய்வம் மாதிரி இல்லையா? திக்கு தெரியாம அலைஞ்சிட்டு இருந்த என்னோட வாழ்க்கைக்கு ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி அவரு உயிருக்கு போராடிட்டு ஆஸ்பத்திரியில இருக்கும்போது போகாம இருக்க முடியுமாக்கா? அது இல்ல துளசி, அங்க வேற யாரும் இருந்தாலும் பரவாயில்ல, அங்க பத்மால இருக்கா. நீ வேற அங்க போய் அவ பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசி வாங்கன்னு வாங்கிட்டு வந்திருக்க. அவ சமயம் பார்த்துட்டுல இருப்பா. அதையெல்லாம் பார்த்தா முடியுமாக்கா? எனக்கு அவரோட கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்து ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. அந்த நல்ல மனுஷனுக்காக தானே போனேன். நானும் அதுக்காக தான் துளசி நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லும்போது உன்னை நான் தடுக்கல. அதுவும் இல்லாம அந்த பத்மா சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா. எதனால அவ உன்னை இவ்ளோ பழி வாங்குறான்னு எனக்கு தெரியலையே. இத பாரு, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு பழமொழி சொல்லுவாங்க. நாம கொஞ்சம் விலகியே இருப்போம் துளசி. நல்லது கெட்டது எல்லாம் அந்த நாராயணன் பார்த்துப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பத்திரியில என்ன பத்மா அவமானப்படுத்தி திட்டி விரட்டினது கூட நான் பெருசா எடுத்துக்கல. அந்த நல்ல மனுஷன் ஸ்ரீவத்சன் சார் நல்லபடியா பொழைச்சு எந்திரிச்சு வரணும், அதான்க்கா எனக்கு முக்கியம். பத்மா சொல்ற மாதிரி ஸ்ரீவத்சன் சார் என் முகத்துல முழிக்கிறதுனாலையும் என்னோட அவர் பேசுறதுனாலையும் தான் அவருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வருதுன்னா நான் இனிமே அவர் கண்ணிலே படமாட்டேன், ஒதுங்கியே வாழ்வேன். அவருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம இருக்கணும், அததான் நான் அந்த பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேன். துளசி, அந்த பத்மாவோட தாலி பாக்கியத்துக்காக இல்லைனாலும் உன்னுடைய பிரார்த்தனைக்காகவாவது கடவுள் கண்டிப்பா கண் திறப்பாருமா. ஸ்ரீவத்சன் நல்லபடியா பொழைச்சு திரும்பி வருவாரு, கவலைப்படாத. சரி சரி வா, குழந்தை வேற பசிக்குதுன்னு சொன்னா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் வா. இப்பெல்லாம் நம்ம மனுஷா கிட்ட அர்ப்பணிப்பு உணர்வு, தியாக மனப்பான்மை
பிரத்தியாருக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருதுமா. இன்னும் சொல்ல போனா பணம் பணம்னு தேடி எழுற இந்த உலகத்துல பணத்தை தவிர வேற எந்த விதமான எண்ணத்துக்கும் இடமே இல்லம்மா. அப்பா, ஊர் உலகத்துல வேணா நம்ம மனுஷங்க கிட்ட அர்ப்பணிப்பு உணர்வு இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குப்பா. ஏன்னா எங்களை வளர்த்தது நீங்க. எங்களுக்கு நீங்க கத்துக் கொடுத்த விஷயங்கள்ல அடுத்த வாளுக்காக வாழணுங்கிறது தானே முக்கியமா இருந்துச்சு. அத்திம்பேருக்காக நாங்க எங்களோட கிட்னியை தர தயாரா இருக்கோம்பா. நாங்க பத்மா அக்கா மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னு நிரூபிக்க இது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புப்பா. ஆமாப்பா, கௌஷி அக்கா சொன்ன மாதிரி பத்மாக்காக்காக நாங்க 3 பேரும் எங்க உயிரையே கொடுக்க தயாரா இருக்கோம். எங்க உடம்புல இருந்து ஒரு உறுப்பு தர்றதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லப்பா. நம்ம கிட்ட கடவுள் அதிகமா கொடுக்கறதுக்கு காரணமே நாம மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறோமா இல்ல நாமளே பேரசப்பட்டு வச்சுட்டு இருக்கோமான்னு சோதிக்கதான்ப்பா. ஒரு கிட்னியே மனுஷா உயிர் வாழறதுக்கு போதும்பா. இன்னொரு கிட்னியை கொடுக்கறது அத்திம்பேர் மாதிரி தேவைப்படுறவாளுக்கு கொடுக்கதான்ப்பா. நான், கௌஷி அக்கா, வைஷ்ணவி அக்கா எங்க 3 பேரோட கிட்னில யாரோட அத்திம்பேருக்கு சேருதோ நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம்ப்பா. அம்மாடி, நாம வசதியில தாமா வறுமையில இருக்கோம். ஆனா பிரத்தியாருக்கு உதவுறதுல பணக்காரங்களா இருக்கோம்பா. அம்மாடி, மத்தவங்களுக்கு இது மாதிரி உதவணுங்கிற எண்ணம் இருக்க குழந்தைகளை பெற்றதுக்கு நான் உங்களை நினைச்சு பெருமைப்படுறேமா.